துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இது வரைக்கும் பண ரீதியாக ஒரு நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. கையில் இருந்த பணம் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, சேவிங்ஸ்லாம் ட்ரை ஆயிடுச்சு, சடனாக சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டிருக்காங்க ஃபினான்ஷியலாக அப்படின்னா, இந்த வாரம் அந்த நிலை மாறும். இன்னொரு கேட்டகரி வந்து இப்போதான்ப்பா நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்லா எல்லாமே போயிட்டுருக்கு, நல்ல வருமானம் வருது, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் அவங்க அவசரப்பட்டு எதுலையா முதலீடு செய்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் கூட வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் அவங்க எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய மணி ஸ்டேட்டஸ் ஆனது போக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் ரீதியான விஷயங்கள். ஏன்னா முருகருமே என்ன முருகர் பணத்தை பற்றி மெசேஜ் சொல்கிறாரு, அதுதான் பிரதானம் இன்னைக்கு. ஸோ ஒருத்தனை சாய்க்கணும்னா எங்கே அடித்தா எங்கே சாய்ப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது பணத்தால் நீ வந்து வீழ்ச்சி அடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கோ, அதில் கவனமாக இரு அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். ஸோ துலாம் ராசினியர்களே பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாதது. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க.